இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வாரம் we reflect Christ in our homes. நாம் நம்முடைய இல்லங்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம் என்ற தலைப்பில் டாக்டர் எபியும் டாக்டர் எஸ்தரும் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக டாக்டர் எபி அதே தலைப்பின் 2ஆம் பாகத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவாங்க. தேவ வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்போமா? கடந்த வாரத்தில் we reflect Christ in our homes. நம்முடைய இல்லங்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். பார்ட் 1. குறிப்பாக கணவன் மனைவி அந்த உறவில் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு we reflect Christ in our homes. பார்ட் 2. நம்முடைய இல்லங்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். பகுதி 2. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பெற்றோர்கள் பிள்ளைகள் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவு, அது எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த 4 வசனங்கள்ல 2 குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சில்ட்ரன். பவுல் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை, அதுதான் ஃபர்ஸ்ட் 3 வேர்சஸ்ல பார்க்குறோம். அடுத்தது நாம் பார்க்க போறது பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேரண்ட்ஸ். பவுல் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை, அது 4வது வசனத்தில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சில்ட்ரன். பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சில வேளையில் நம்ம என்ன யோசிக்க கூடாதுன்னா, இது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, இது பவுலுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. ஆண்டவர் தேவ மனிதர்களை அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதாகமத்தை எழுதுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் வேத வசனம் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. ஈவன் பவுல் எழுதினாலும் கூட அதில் பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் அழகா கைட் பண்ணி அதை டைரக்ட் பண்ணி எழுதுகிறார். ஆகவேதான் இது பவுலுடைய அறிவுரை என்று சொன்னாலும் கூட இது தேவனுடைய வார்த்தை தான். அப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதுவதனால இந்த குறிப்புகளை நான் பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சில்ட்ரன், பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வைத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சில்ட்ரன். ஏற்கனவே நம்ம வாசித்தது போல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி இதில் நாம் வாசிக்கிறோம். இதில் கவனம் செலுத்த வேண்டியது யாருன்னா பிள்ளைகள். கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஒபேயிங் அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்டாண்டர்ட் பிஹேவியர். பொதுவாக ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு பீப்புள் குரூப்ஸ் அல்லது ஒவ்வொரு இனத்தவர் மத்தியிலும் காணப்படக்கூடிய ஒரு காரியம். பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் கீழ்ப்படிவது அவசியம். அவர்கள் கீழ்ப்படிவது எல்லாராலும் எதிர்பார்க்கப்படக்கூடியது. அது தவிர்க்கவே முடியாத ஒரு காரியம். எத்திக்கலாக பார்க்கும்போது, மாரலாக பார்க்கும்போது அல்லது கல்ச்சுரலாக பார்க்கும்போது இது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம்.
அப்படிப்பட்ட விதத்துல இதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் பிறகு நம்ம பார்க்க போறோம், இது எப்படி தேவன் நமக்கு இத கட்டளையாக கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கு குறிப்பாக கட்டளையாக கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்தது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். கரெக்ட்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது அப்படின்னு சொல்லும்போது நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு எது பிரியமானதோ அதை நம்ம செய்ய வேண்டும். ஓகே, அதுதான் நம்முடைய முதன்மையான காரியம். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்கணும். விசுவாச பெற்றோர்கள், நிச்சயமாகவே இது சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். ஸோ விசுவாச பெற்றோர்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் தான் பிள்ளைகளை வழிநடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கீழ்ப்படிவது என்பது அவசியம். கர்த்தருக்குள் அப்படின்னு சொல்வதனால ஒருவேளை விசுவாச பெற்றோர்கள் கூட கடவுளுடைய சித்தத்தின்படி இல்லாம, கடவுளுக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய விதத்துல இல்லாம சிலவற்றை சொன்னா, அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா அது வேத வசனத்துல நம்ம பார்ப்பதற்கு எதிராக இருந்தா நிச்சயமாகவே நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். நாட் கான்ட்ரரி டு த வில் ஆஃப் காட். ஒருவேளை தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக அவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமாக அப்போ நம்ம யாருக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு தான் நம்ம லாயலாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு தான் நாம் விசுவாசமாக, நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் விசுவாச பெற்றோர்கள் விசுவாச வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்துல பிள்ளைகளை வழிநடத்தும் போது நிச்சயமாகவே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், கிரட்ஜிங்கா பண்ணக்கூடாது. ஒரு ஜாய்ஃபுல்லா, சந்தோஷமான விதத்துல அதை செய்யணும். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்பதாக இந்த காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவானவரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 2:51. பின்பு அவர், அதாவது இயேசு, அவர்களுடனே கூட போய், இயேசுடைய பெற்றோரோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஸோ இயேசுவானவர் கீழ்ப்படிந்திருந்தார். இது ஒரு முக்கியமான காரியம். ஆனா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இது நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எது ரைட் அப்படின்னா, கீழ்ப்படிவது ரைட், கீழ்ப்படியாமல் இருப்பது wrong. There is no middle ground. Even delayed obedience is disobedience. காலம் தாழ்த்தி நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கூட அது கீழ்ப்படியாமை தான். அதே போல partial obedience is also disobedience. ஒரு சிலதை மட்டும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து ஒரு சிலவற்றிற்காக கீழ்ப்படியாமல் இருப்பது அது தவறுதான். இது நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் தமிழ் பைபிள் வச்சே கீழ்ப்படியாமல் இருப்பது அநியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, இது நியாயமான ஒரு காரியம். பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது ஏற்கனவே நான் சொன்னது போல கலாச்சாரத்துல, நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வசனத்துல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எதனால கீழ்ப்படியணும், எப்படிப்பட்ட விதத்துல கீழ்ப்படியணும்,
அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அடுத்தது பவுல் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். இந்த இடத்துல கனம், ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுவுமே ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் அது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு காரியம். அதுவும் இந்தியன் கான்டெக்ஸ்டில், நம்ம கான்டெக்ஸ்டில், ஏஷியன் கான்டெக்ஸ்டில், ஆசியாவில் இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இது பெரிய அளவில் செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கு. பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்துவது. ஆனால் இந்த இடத்துல இந்த காரியத்தை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளையின் மூலமாக பவுல் அறிவுறுத்துகிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஸோ 10 கற்பனையே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று அவர் சொன்ன தேசத்துக்கு நேராக வழிநடத்தி செல்லும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது 10 கற்பனை. அந்த 10 கற்பனைகள்ல ஒரு கற்பனை என்னன்னா, அதாவது 5வது கற்பனை என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி. பெரும்பாலும் இந்த 10 கற்பனைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த முதல் 4 கற்பனைகளை நம்ம எப்படி யோசிப்போம்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, நம்முடைய டியூட்டிஸ் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்த 6 கற்பனைகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளில் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் யூதர்கள் இப்படியாக தான் அவங்க எல்லாருக்கும் டீச் பண்ணியிருக்காங்க. எப்படி டீச் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 10 கற்பனைகளை 2 பலகையில் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பலகையில் 5 கமாண்ட்மெண்ட்ஸும் அடுத்த பலகையில் அடுத்த 5 கமாண்ட்மெண்ட்ஸும் இருக்கும். யூதர்கள் இதை எப்படி இந்த 5வது கற்பனை, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதை எப்படி பார்த்தாங்கன்னா, இதை கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு வழியாக தான் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் யூதர்கள் இந்த கற்பனையை பார்த்திருக்கிறாங்க. ஆகவே தான் நாமும் கூட இந்த கற்பனையை அவ்விதமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். இது வாக்குத்தத்தம் உள்ள பிரதான கற்பனை. 10 கற்பனைகள்ல இதுல தான் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாக்குத்தத்தம்? அருமையா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதும், நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்களை கனம் பண்ணுவதும் நாம் பரமபிதாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோம், பரமபிதாவை எப்படி நாம் கனப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கு. அல்லது இப்படியும் நம்ம யோசிக்கலாம், நம்ம பரமபிதாவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு நிச்சயமாக கீழ்ப்படிவோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நாம் கனப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் கிருபையாக கொடுத்த நமது பெற்றோர்களை நாம் நிச்சயமாக கனம் பண்ணுவோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிள்ளைகளுக்கு கொடுத்த அறிவுரை. அடுத்த வசனத்துல நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றோர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பிதாக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபாதர்ஸ். அது 4ஆம் வசனத்துல இருக்குது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும்
அவர்களை வளர்ப்பீர்களாக. கோபப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். நிச்சயமாக பிள்ளைகளை நம்ம வளர்க்கும்போது இந்த காரியத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். Do not provoke your children to anger. ஓகே, அதை சொல்லிட்டு 2 விதத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரியா? அந்த 2 விதத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கேற்ற சிட்சை. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, the Lord disciplines us. கர்த்தர் தம்முடையவர்களை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். எப்படி உலகத்துக்குரிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார்களோ அதே விதமாக தான் பரமபிதாவும் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா, எந்த ஒரு சிட்சையும் அந்த டைம்ல அது கஷ்டமா இருக்கும். ஆனா அது உண்மையிலேயே அது பிரயோஜனப்படக்கூடிய விதத்தில் இருக்கும். டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாகவே அது பெயின்ஃபுல் ஃபார் த ப்ரெசன்ட் பட் ப்ராஃபிட் ஃபார் த ஃபியூச்சர். இப்போதைக்கு அது கஷ்டமா இருக்கும். அந்த டிசிப்ளினை நம்ம அனுபவிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக அதனுடைய முடிவு இருக்கும். பிதாவானவர் அல்லது தேவன் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஆகவே இந்த இடத்துல அந்த சிட்சையிலும் வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர்கள் அந்த டிசிப்ளின்ல வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை சிட்சிக்கிறத பற்றி பேசுகிறோம். ஆனால் அதை எதோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம்? நம்முடைய கடவுள் நம்மளை சிட்சிக்கிறார், அதோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஆனால் கடவுளுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் சிட்சிக்கிறவர். ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்ன பார்க்குறோம்னா, ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். merciful and gracious, slow to anger and abounding in steadfast love. சிட்சிக்கும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, கடவுள் எப்படி சிட்சிக்கிறாரோ அதே விதமாக தான். he is slow to anger, is merciful, gracious. பிள்ளைகளை சிட்சையில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிசிப்ளினில் வளர்க்கணும்னு சொல்லும்போது நிச்சயமாகவே நம்முடைய பரம பிதாவை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களையும் என்னையும் குறித்து நம்ம கொஞ்சம் யோசிப்போம் என்றால், எவ்வளோ தேவன் நம் மீது பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நீடிய சாந்தத்தோடு காணப்படுகிறவராக இருக்கிறார். எத்தனை முறை நம்முடைய பரமபிதாவுக்கு கீழ்ப்படிய தவறியிருப்போம், அவரை ஹானர் பண்ணுவதற்கு தவறியிருப்போம். ஆனால் தேவன் நம்மை தண்டிக்காம நம்மை நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் மன்னித்து நடத்தி கொண்டு வரார்ல. ஸோ அந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே இதை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சரியா? இன்னொரு காரியத்தை நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம கோபமாக இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம நம்முடைய பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணக்கூடாது. அதே போல் நாம் ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கு சில நேரத்தில் விரக்தி வரும் வாழ்க்கையில். வேலையின் நிமித்தமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நெய்பர்ஸ் மூலமாக வர வாய்ப்பு இருக்குது, சில நேரத்தில் திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மூலமாக கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்முடைய பிள்ளைகளை நம்ம டிசிப்ளின் பண்ணக்கூடாது. நம்ம கோபமாக இருக்கும்போது அல்லது நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் பிள்ளைகளை நம்ம சிட்சிக்கக்கூடாது, நம்ம டிசிப்ளின் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இன்ஸ்ட்ரக்ஷன், போதனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நல்லா கவனிக்கணும். இதை ஃபாதர்ஸ்க்குன்னு சொல்கிறாரு, பிதாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், பிதாக்களுக்கு அப்படின்னு சொல்லி.
பட் சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது பிரதர்ஸ்ன்னு சொல்வதனால அது பிரதர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சகோதரருக்கு மட்டும் கிடையாது, சகோதரிகளையும் உள்ளடக்கியது. அதே போல தான் இந்த இடத்துல ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மதர்ஸும் அதில் காணப்படுறாங்க. ஆனாலும் இதை வந்து கடந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம்ல, ஒரு கணவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஈவன் வசனத்தினால தன்னுடைய மனைவியையும் ஒரு சாங்டிஃபைடு லைஃப் அதற்கு நேராக நடத்தணும்னு சொல்லி, ஸோ கணவனுக்கு மனைவியை வசனத்தின் மூலமாக வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதே போல ஃபாதர்ஸ்க்கு பிள்ளைகளையும் கர்த்தருக்கேற்ற போதனையில வளர்க்க ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல இதை குறித்து வாசிக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். அதுல குறிப்பாக 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்பாக என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூற வேண்டும் கர்த்தரை. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுதுன்னு சொல்றார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் கவனிக்க வேண்டியது, பிள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்ணணும், பிள்ளைகளுக்கு வந்து அவங்கள போதித்து டீச் பண்ணி கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் வந்து கவனித்து பல காரியங்களை கற்றுக்கொள்றாங்க. கேட்டு கற்றுக்கொள்வதை காட்டிலும் கவனித்து அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது. ஒருவேளை பிள்ளைகள்கிட்ட வந்து பைபிளை வாசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில். ஆனால் பிள்ளைகள் பார்க்குறாங்க, என்னுடைய அப்பா பைபிளை வாசிக்கிறாரா அப்படின்னு சொல்லி, என் அம்மா பைபிள் வாசிக்கிறாங்களா. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன, ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு தென் என்ன வாசிக்கிறோம்னா, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. கருத்தாய் போதித்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெற்றோர்களுக்கு இதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம்னா, இதை சண்டே ஸ்கூல் செய்வாங்க, இல்லைன்னா சம்மரில் நம்ம அனுப்புவோம்ல வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், அந்த 10 நாட்களில் டீச்சர்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. இல்லைன்னா சில நேரத்தில் நம்ம கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஓகே கிறிஸ்டியன் ஸ்கூலில் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிறிஸ்டியன் ஸ்கூலில் அவங்க கற்றுக்கொள்வாங்க. அதே போல் சண்டே ஸ்கூல், வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், விபிஎஸ்ல கற்றுக்கொள்வாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு, குறிப்பாக ஃபாதர்ஸ்க்கு இந்த பொறுப்பு உண்டு. டிசிப்ளினில் வளர்க்கணும். அடுத்தது போதனை, கர்த்தருக்கேற்ற போதனையில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்தது, we reflect Christ in our homes. நம்முடைய இல்லங்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். எப்படி? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்துவதன் மூலமாக, அதே போல பெற்றோர்கள் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கும்போது, பிள்ளைகளை வளர்க்கும்போது கிறிஸ்துவை நம்முடைய இல்லங்களில் பிரதிபலிக்கின்றவர்களாக காணப்படுகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப், அவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த சப்மிஷனும் எப்படி ஒரு காஸ்பல் ட்ராமா அப்படின்னு சொல்லி, எப்படி அது ஒரு சைன் போஸ்ட் ஆஃப் ஹெவனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பரலோகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி அது இட் பாயிண்ட்ஸ் அஸ் டு த அல்டிமேட் கப்புள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே விதமாக தான் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கீழ்ப்படிதல், இந்த ஒரு ரெஸ்பெக்ட், அதே போல் இந்த டீச்சிங், டிசிப்ளின், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு காஸ்பல் ட்ராமா தான். இதுவும் பரலோகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதுவுமே ஒரு நற்செய்தி, சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட சில சமயத்தில் நீங்கள் யோசிக்கலாம்,
ஒருவேளை பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க, என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்காங்களே, என்னை கனப்படுத்த மாட்காங்களே அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கலாம் அவங்களுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். எசேக்கியல் 36ஆம் அதிகாரத்தில் 26ஆம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியல் 36 26 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குன்னா, ஐ வில் புட் மை ஸ்பிரிட் வித்தின் யூ அண்ட் காஸ் யூ டு வாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காஸ் யூ டு ஒபே. ஸோ பிள்ளைகள் நமக்கு ஒபே பண்ணுவதும் பிள்ளைகள் நம்மளை ஹானர் பண்ணுவதும் இது கடவுளால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் தான் இதை பண்ண முடியும். ஆகவே நம்ம நிச்சயமாக அதற்குரிய என்வாயன்மெண்ட், அதற்குரிய சூழ்நிலையை நம்ம உருவாக்குவோம் நம்முடைய வீடுகளில். ஆனால் இந்த காரியத்தை அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவே நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் செய்யும்படியாக அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அதே போல் சில சமயத்தில் பெற்றோர்கள், ஐயோ நான் சரியான விதத்தில் டிசிப்ளின் பண்ணலையே, சரியான விதத்தில் நான் டீச்சிங் கொடுக்கலையே பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது இட்ஸ் நாட் டூ லேட். ஈவன் நவ் யூ கேன் டூ திஸ். இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி அவங்கள கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் யோசித்து நீங்கள் செய்யலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பிள்ளைங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவங்கள நிச்சயமாக ஹானர் பண்ண வேண்டும். இது ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது நியாயம் என்று பார்க்குறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் உம்மை பிரதிபலிக்க வேண்டும் என்பது உமக்கு விருப்பம் சுவாமி. கணவன் மனைவி உறவுகளில், அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகளில் எங்களுக்கு நீங்கள் கிருபையாக கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சுவாமி. சிலருக்கு ஆண்டவரே திருச்சபையில் அநேக பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் சுவாமி. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். பெற்றோர்களாகிய நாங்களும் சுவாமி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கோபப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளர்க்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தை முதலாவது இருக்க வேண்டும் சுவாமி. அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது அது நிச்சயமாகவே பலனுடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில் ஆண்டவர் வார்த்தையை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, bye and have a blessed week.